திருவாசகம் சிவன் கோயிலில் உள்ள போய் பாடலாமா கூடாதானா? பாடக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் நிற்கிறான். அது கருவறைக்குள்ள போய் பாடிடப்படாது, சுவாமிக்கு தீட்டுப்பட்டு போயிடும் அப்படின்னு. ஆழ்வார் பாசுரங்களை எல்லாம் பெருமாள் கேட்டாரே, அவர் தீட்டுப்பட்டு வீட்டுக்கு போயிட்டார? ஆழ்வார்கள் பாட்டு, தமிழ் பாட்டு எல்லாம் பெருமாள் கேட்டு விட்டு சௌக்கியமா தானே இருக்கிறாரு. அவர் ஒன்றும் இங்கேருந்து இடத்த விட்டு போலையே. ஆழ்வார்களுடைய பாட்டுனாலேயே பிராண பிரதிஷ்டை பண்றார், அதுலேயே வெளியே தள்ளுறார், எல்லாமே பண்றாரு ஆழ்வார். உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான் திருமழிசை ஆழ்வார் வரலாறு. காஞ்சிபுரத்தில் திருமழிசை ஆழ்வார் சிஷ்யன் கணிகண்ணனை மகாராஜா கோச்சிக்கிட்டான். ஊரை விட்டு வெளியே போடான்னா கணிகண்ணன் ஆழ்வார்ட்ட போய் நான் போயிட்டு வரேன் அப்படின்னா, சரி நீ போனா நான் என்ன பண்ண போறேன், இரு நான் பெருமாள்கிட்ட சொல்லிட்டு வரேன்னு பெருமாள்கிட்ட போய் சொன்னார். பெருமாள் சொன்னார், நீ போனா எனக்கு போர் அடிக்கும்டா, பேச்சு துணைக்கு ஆள்லாம் போயிடும், அதனால் நானும் பின்னாடி வரேன். மகாலட்சுமி பார்த்தா, ஐயோ நீங்க போறச்ச நான் மட்டும் இங்கே நின்னா கௌரவமா இருக்காது, நானும் வந்துடுறேன்னு மகாலட்சுமி ஊரை விட்டு போயிட்டு போயிட்டேன். ஹஸ்பண்டை இமீடியட்டாக ஃபாலோ பண்ணணும், அந்த அம்மா புறப்பட்டு போயிட்டேன். மறுநாள் மன்னன் கோயிலில் வந்து பார்த்தா இருளோன்னு இருக்கு, மகாலட்சுமி இல்லை, அனுகிரகம் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஒன்று அவன் நேராக தேடிக்கிட்டு வந்து பார்த்தா ஊரை விட்டு வெளியில் ஒரு கேம்ப் ஆஃபீஸ், ஓர் இரவு இருக்கை, காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் ஓர் இரவு இருக்கை உட்காந்துருக்காங்க எல்லாம். போய் கூப்பிடுறான், நீ வான்னு. மகாலட்சுமி சொன்னா எங்கள் ஹஸ்பண்டை கூப்பிடு, அவரை கூப்பிட்டா ஆழ்வாரை கூப்பிடு, ஆழ்வாரை கூப்பிட்டா கணிகண்ணனை கூப்பிடு. அவன் எல்லார் காலையும் வந்து கூப்பிட்டு வந்தான். இது எனக்கு இந்த சம்பவம் முக்கியம் இல்லை. கோயிலில் உள்ள இருந்த பெருமாளை உள்ளேருந்து வெளியே கிளப்புறதுக்கு திருமழிசை ஆழ்வார் எந்த ஆகமத்தை பயன்படுத்தினார்? நீங்க கோயிலுக்குள்ள இறைவனை பிரதிஷ்டை பண்ணவும் கோயிலை விட்டு வெளியே அனுப்பவும் ஆகம கிரியைகள் மூலமாக தான் பண்ண முடியும். நீங்க சைவ ஆகமங்கள் அதுக்கு பிராண பிரதிஷ்டைன்னு பேரு, நாட்டி சந்தானம் அப்படின்னு பேரு, கோயிலை விட்டு வெளியே கிளப்புறதுக்கு பாலாலயம் பண்றதுன்னு பேரு, கோயிலை விட்டு சாமியை வெளியே கிளப்புறது. இது எல்லாமே ஆகமத்தில் இருக்கு, ஒரு சடங்கு இருக்கு, ஒரு கிரியை இருக்கு. இப்போ திருமழிசை ஆழ்வார் என்ன கிரியை பண்ணார் கோயிலை விட்டு கிளப்புறதுக்கு? ஒரே ஒரு பாட்டு தான் பண்ணார். என்ன? கணிகண்ணன் போகின்றான், காமரூப்பும் கட்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டா, துணிவுடைய சென்னா புலவன் நான் செல்கின்றேன், நீ முன் பைனாக பாய் சுருட்டிக்கொள். பாய சுருட்டுறா படவா, எந்திரி போலாம் அப்படின்னார் பெருமாள். நீ முன் பைனாக பாய் சுருட்டிக்கொள் அப்படின்னார். பெருமாள் எடுத்து கக்கத்தில் வச்சுட்டு பின்னாடி போயிட்டார். இப்ப ஆழ்வாரை திரும்ப கூப்பிட்டான் பாருங்க. ஒன்னு ஆழ்வார் சொல்றாரு, கணிகண்ணன் போக்கொழிந்தான், காமரூப்பும் கட்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டும், துணிவுடைய சென்னா புலவன் நான் செலவு ஒழிந்தேன், நீயும் உன் பையனாக பாய் விரித்துக்கொள் அப்படின்னார். பாய சுருட்டுனா சுருட்டுறான், பாய விரினா விரிக்கிறான். பாருங்க ஆழ்வார் சொல்ற அத்தனையும் கேட்கிறான். தமிழ்ல தான் சொன்னார், தமிழ்ல தான் சொன்னார். அப்ப தமிழ்ல சொன்னா பெருமாள் கேட்க மாட்டாரா? ஏன் தமிழ்ல திருவாசகம் போய் சிவபெருமான் காதல சொன்னா என்ன கோயில தீட்டுப்பட்டு போயிடுமா, குறைஞ்சு போயிடுமா? தவறு இல்லையா? அதெல்லாம் அட்டாவடித்தனமான பிடிவாதம் இல்லையா? தவறு. அப்போ இறைவனிடத்தில் தமிழில் பேசலாம், தமிழோடு நெருங்கலாம், தமிழில் உரையாடலாம், தமிழோடு கவிதை பேசலாம் என்பதை ஆழ்வார்கள் நிரூபித்தார். அதன் நடைமுறைக்கு கொண்டு வந்தவர் ராமானுஜர். எல்லா கோயில்லையும் அந்த எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆழ்வாருடைய பாசுரங்களை கருவறையிலேயே சேவிப்பது, கருவறைக்கு உள்ளேயே சொல்லுவதற்கான ஏற்பாடு செய்தார். அதில் நான் பிளைனா பேசுறேன், தப்பா நினைக்காதீங்க. அதில் வந்து கோயில் பட்டாச்சாரியார்கள் அவங்களே தீபாவளி முடிச்சு சமஸ்கிருத மந்திரத்தை சொல்லிட்டு தமிழ்லையும் ஆழ்வார் பாசுரங்களை பாடிடுவாங்க. சைவன் கோயிலில் ஏன் பிரச்சனை வந்ததுன்னா, சிவாச்சாரியார் வேற ஜாதி, ஓதுவார் வேற ஜாதி. தமிழ் பாடுற ஓதுவார்கள் வேற ஜாதி, சிவாச்சாரியார்கள் வேற ஜாதி. அப்போ சிவாச்சாரியார்கள் மந்திரம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் ஓதுவார் பாடினா ஓதுவார் எப்படி உள்ள விட முடியும்? விட முடியாது. இப்போ இது ஜாதி பிரச்சனை தானே ஒழிய மொழி பிரச்சனை இல்லை. நான் அதுக்கு ஒரு தீர்வு சொன்னேன், சிவாச்சாரியாரே தேவாரம் பாட்டுப்போம், நீங்களே பாடுங்களேன், யார் வேண்டாம்னா பாடுங்க, சிவாச்சாரியர் தேவாரத்தை பாடுங்க, யார் வேண்டாம்னா. எங்களுக்கு தேவாரமும் திருவாசகமும் கோயிலுக்குள்ள போகணும். அதுக்கு ஏன் நான் அவ்வளவு வேதனையா பேசுறேன்னா, சைவ உலகத்துக்கு ஒரு ராமானுஜன் கிடைக்காமல் போனது எவ்வளவு பெரிய துரதிருஷ்டம் என்பது சைவர்களுக்கு தான் தெரியும். அந்த கெட்ஸ், அந்த ஆண்மை. ஸ்ரீரங்கம் கோயில்ல கைலி கட்டி துலுக்க நாச்சியாருக்கு, ஸ்ரீரங்கம் கோயில்ல கைலி, பெருமாளுக்கு கைலி கட்டி, எந்த ஆகமத்தில் இருக்குது கைலி? எந்த ஆகமத்தில் இருக்குது கைலி கட்டலாம் பெருமாளுக்குன்னு இருக்கு? கைலியை கட்டி துலுக்க நாச்சியாருக்கு ரொட்டி நைவேத்தியம் பண்றேன்றது எந்த ஆகமத்தில் இருக்கு? ராமானுஜனுடைய பேராண்மை. சார் மரபுன்னு ஒன்று இருக்கும், மரபை நாம வந்து எல்லா இடத்துலையும் மாற்றிடக்கூடாது, கண்டபடி மாற்றக்கூடாது. ஆனால் மாறி வருகிற சூழ்நிலைகளை அவதானித்தல், அழகான வார்த்தை இலங்கை தமிழை பயன்படுத்துவோம், அவதானித்தல். என்ன மாறிக்கிட்டு இருக்குங்கிறத அவதானித்து இருந்தால் எவ்வளவு பெரிய நன்மை நடந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. நம்ம மேம்போக்காவே நம்ம நினைச்சிட்டு இருக்க கூடாது, உண்மை ஆழமான புறையோடு இருக்கிற பிரச்சனையை பார்க்கணும். நான் ஓப்பனாகவே கேட்கிறேன், யார் மதம் மாறினார்கள்?
இந்த உலகத்தில் யார் மதம் மாறினார்கள்? யாரை கோயிலுக்கு வெளியில் நிறுத்தினோமோ அவர்கள்தான் மதம் மாறி வேறு மதத்துக்கு போனார்களே ஒழிய கோயிலுக்கு உள்ளே இருந்தவர்கள் மதத்தை விட்டு வெளியில் போனார்களா? யாரை கோயிலுக்குள்ள விடலையோ அவனை தானே சார் கூட்டிட்டு போனா. கோயிலுக்குள்ள அவனையும் விட்டுருந்தா ராமானுஜர் தானே விரும்பினாரு. மேலக்கோட்டில் என்ன விரும்பினாரு? வாங்கடா கோயிலுக்குள்ள எல்லாரும் கோயிலுக்குள்ள போலாவா அப்படின்னா ராமானுஜர் விரும்பினார். 1000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆபத்து வரும் என்று கணித்தவர் ராமானுஜர்.